வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஒரு பொடி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுட சுட சாதத்துக்கு எந்த குழம்புமே தேவையில்ல. இந்த ஒரு பொடி போதும். நெய்யோ இல்லைன்னா தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ இதை 3த்துல ஏதாச்சும் ஒன்று போட்டு நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொடியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இந்த பொடி எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஆந்திரா பொடின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் ஆந்திரா பொடி சாப்பிட்டது இல்லை. ஆனால் என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, இங்கே பக்கத்தில் இருக்காங்க, அவங்க கொடுத்தாங்க, செம்மையாக இருந்தது. அவங்க கையில கேட்ட ரெசிபி தான் இது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க, நல்லா திக்காக இருக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை போட போகிறேன். இதுக்கு தேவையான பொருளே பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் 3லேருந்து 4 பொருள் இருந்தாலும் இந்த சூப்பரான பொடியை ரெடி பண்ணிடலாங்க. அப்படி இருக்கும். பொட்டுக்கடலையை வந்து ஒரு 300 கிராம் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் லைட்டாக செவந்து வரணும். செவந்து வரணும்னாக்கா நம்ம எடுத்து உடைச்சா பொட்டுக்குன்னு உடையும். அந்த மாதிரி உடையும் போது இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவு சிம்மிலேயே வச்சு வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேம் பண்ணாதீங்க. நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சிங்கனாக்கா தீஞ்சிரும், ஆனால் நல்லாவே இருக்காது. அதனால தான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இல்லைனா சிம்மில் வச்சு செய்யுங்க. சிம்மில் தான் நான் வச்சு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும் செவந்து இருக்கிறது. நல்லா செவந்த பிறகு இந்த மிளகு, சீரகம், பொட்டுக்கடலையை ஒரு பிளேட்டில் கொட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா காஞ்ச மிளகா, நீட்டு மிளகா எடுத்திருக்கேன். நல்லா ஆந்திரா மிளகா, செம்ம காரமாக இருக்கும். எனக்கு காரம் பிடிக்குங்க. எங்கள் வீட்டில் காரம் நிறையவே சாப்பிடுவாங்க. அதனால் குறைஞ்சது 20 மிளகாய்க்கு மேலே தான் நான் போட்டிருக்கேன். நல்லா அதுவும் சிம்மிலேயே வச்சு நல்லா அது மொடன்னு உடையிற அளவுக்கு நம்ம வறுக்கணும். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தா இவ்வளோதாங்க. இதுக்கு நிறைய எதுவுமே தேவையில்லை. இப்போ நம்ம இட்லி பொடியெலாம் அரைக்கிறதுனாக்கா நிறைய பொடியெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராவாக போடுவோம். இதுக்கு பெருசாக நம்மளுக்கு எதுவுமே தேவைப்படாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூண்டு தாங்க. பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா 2 பெரிய பூண்டாக 2 பூண்டு எடுத்து தோலெல்லாம் உரித்து இந்த பூண்டையும் பார்த்தீங்கன்னா லைட்டாக இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் லைட்டாக செவந்து வரும். அந்த அளவுக்கு நான் வறுத்து எடுக்கிறேன். கொஞ்சம் டைம் எடுக்குங்க. இது பார்க்க 4-5 இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்கிறது தான். ஆனால் டைம் கண்டிப்பாக இழுக்கும். ஏன்னா நம்ம சிம்மில் வச்சு வறுக்கிறதுனால. ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா நல்லா இருக்காது. அதுக்காக தான். இப்போ பூண்டும் காஞ்ச மிளகாவும் போட்டுக்கோங்க. நல்லா ஃபஸ்ட்டு குறைன்னு அரைச்சிடலாம். அரைச்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பொட்டுக்கடலை, மிளகு, சீரகம், இதை போட்டுட்டு கூடவே கொஞ்சம் உப்பு, பெருங்காயம் போட்டு அரைச்சிக்க வேண்டியது தான். நான் ஃபஸ்ட்டு இந்த மிக்ஸில் போட்டு அரைச்சேன். எனக்கு சரியாக பொடி ஆகலை. அதனால் நான் வேறு ஜாரில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாமே ஃபஸ்ட்டு ஒன்றா போட்டு அரைச்சேன். எனக்கு சரியாக பொடி ஆகாத மாதிரி ஃபீல் ஆனதுனால நெக்ஸ்ட்டு வேறு மிக்ஸியில் போட்டு 2-3 வாட்டி போட்டு அரைச்சிட்டேன். கொஞ்சம் பொறுமையாக அரைங்க, அவசரப்படாதீங்க. ரொம்ப மழன்னு தேவையில்ல. லைட்டாக நம்ம இட்லி பொடியெலாம் அரைப்போம் இல்லைங்களா, அதே போல் கொஞ்சம் குறைனே அரைங்க, நல்லாயிருக்கும். இந்த ஒரு பொடி இருந்தால் போதுங்க. ஒரு லஞ்ச் பாக்ஸ் ஆகட்டும், நம்ம வீட்டில் நம்ம சுட சுட சாதம் வடிச்சிட்டு குழம்பு எதுவுமே வைக்கல, உடம்பு சரியில்லைனா கூட இந்த ஒரு பொடியை போட்டுட்டு நெய்யோ இல்லை நல்லெண்ணெய் செம்மையாக இருக்குதுங்க. நெய்யும் சூப்பராக இருக்குது. தேங்காய் எண்ணெயை விட இது ரெண்டும் நல்லா இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க. சூப்பர் பொடி ரெடி பண்ணியிருக்கேன் நான். ஆந்திரா பொடி. இது ஃப்ரெண்டு சொன்ன ரெசிபி தான். நான் ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பொடியே காலியாக போகுதுங்க. ஆல்ரெடி நான் இது எப்பயோ எடுத்த வீடியோ உங்களுக்கு நான் போடணும்னு சொல்லி டைம் இல்லாமல் போயிடுச்சு. நான் இன்றைக்கி தான் எடிட் பண்ணி நான் வாய்ஸ்லாம் கொடுத்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த பொடியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.